குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஆல்ஃபா ரீசனிங். ஓகேவா? ஸோ எழுதிக்கோங்க. இந்த சம்ஸ் எழுதி தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ ரீசண்டாக எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்ஃபா ரீசனிங் கொஷின்ஸும் நிறையா கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதனால இந்த கொஷின்ஸும் நம்ம சேர்த்து பார்த்துடலாம். ஆல்ஃபா ரீசனிங் சொல்லிட்டு டாபிக் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பாருங்க, கொஷின் எழுதிக்கோங்க. அது எப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இது இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஸோ இதுல இந்த வவல்ஸ், சிம்பிள், நம்பர்ஸ் இந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க இங்கிலீஷ்ல தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால நான் கொஷின் இங்கிலீஷ்ல எழுதி போடுறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது தமிழ்ல சொல்றேன். ஓகேவா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேவா? ஸோ கொஷின் எழுதிக்கோங்க. ரெஃபர் டு த alpha numeric series. Alpha numeric series given below and answer the following questions. ஸோ இந்த மாதிரி டைப்ல பாத்தீங்க அப்படின்னா எய்தர் அதாவது ஒரே ஒரு கிவன் கொடுத்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு கிவன் கொடுத்துட்டு அதுல இருந்து 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் பொறுத்து மாறும். ஓகேவா? பட் கான்செப்ட் ஒன்று தான். ஸோ அதாவது கிவன் ஒன்னே கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின் தனியாகவும் கேட்கலாம். இல்லைன்னா ஒரே கிவனையே கொடுத்துட்டு அதுல இருந்து 2 கொஸ்டினோ 3 கொஸ்டினோவும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து எக்ஸாம் டஃப்பை பொறுத்து. இப்போ ஈஸியான எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிவன் கொடுத்து 2-3 கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகேவா? அப்போனா நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், ஒரே இதில் 3 கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் கரெக்டாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிவன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ A star 5 9 I N at E and at hash U 1 at. ஓகேவா? ஸோ இதுதான் கிவன், கொடுத்துருக்கிற கிவன். ஓகேவா? ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு எழுதிக்கோங்க. ஹவு மெனி வவல்ஸ் இந்த ரெஃபர் டு த ஃபாலோயிங் ஒரு தடவை மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டா கிவன் மட்டும் போட்டு என்ன கிவன் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஸோ கிவன் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி வவல்ஸ் இந்த எபவ் அரேஞ்ச்மெண்ட். ஸோ தமிழ் மீடியம்ல பார்த்தீங்க அப்படின்னா மேலே குறிப்பிட்டவற்றில் எத்தனை வவல்ஸ், வவல்ஸ்னே தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ வவல்ஸ் ஆர் ப்ரிசீடட் பை எ சிம்பிள். இந்த இடத்துல இது ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரிசீடட் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா முன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஷார்ட்டா என்ன சொல்றாங்கன்னா மேலே குறிப்பிட்டுள்ளதில் வவல்ஸிற்கு முன் எத்தனை குறியீடுகள் உள்ளன, அதான் கொஸ்டின். ஓகேவா? தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ப்ரிசீடட் பை எ சிம்பிள், அதாவது இந்த மாதிரி நீங்க கொஸ்டின் பார்த்தும் போதே எழுதி வச்சுக்கோங்க. எப்பவுமே என்ன கேட்கிறானோ அதை ஃபர்ஸ்ட் இங்க எழுதிக்கோங்க. ஸோ ஹவு மெனி வவல்ஸ், வவல்ஸ் தான் இங்க கொஸ்டின். ஓகேவா? இந்த எபவ் அரேஞ்ச்மெண்ட் ப்ரிசீடட் பை எ சிம்பிள் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வவல்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கணுமா, சிம்பிள் இருக்கணும். ஸோ சிம்பிள் அப்புறம் வவல். ஸோ இந்த இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஸோ சிம்பிள் வவல், ஃபர்ஸ்ட் வவல் என்னென்ன, வவல்ஸ் என்னென்னு தெரியணும். ஏ
இ ஐ ஓ யூ. ஸோ இதான் 5 வவல்ஸ். கரெக்டா? இப்போ பாருங்க, ஏ இருக்கு, ஆனா ஏக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. தென் நெக்ஸ்ட் ஐ இருக்கா, பட் ஐக்கு முன்னாடி என்ன இருக்கு? நம்பர் இருக்கு. பட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? சிம்பிள் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இ இருக்கா, ஸோ ஈக்கு முன்னாடி சிம்பிள் இருக்கா, அப்போ இது ஒரு பேர். அடுத்தது யூ இருக்கா, ஸோ யூக்கு முன்னாடி என்னதான் இருக்கு? சிம்பிள்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இது ஒரு பேர். டிஃபரன்ஸ் தெரியுதுல்ல? நம்பர்ஸ்னா 1ல இருந்து 9 வரைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி வவல்ஸ் லெட்டர்ஸ்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா ஏல இருந்து Z வரைக்கும். சிம்பிள்ஸ்னா இந்த மாதிரி ஸ்டாரு, அட்டு, அண்டு. ஓகேவா? ஸோ இதெல்லாமே சிம்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது ஒரு பேர். அவ்வளோதான், அதுக்கப்புறம் இல்லை. ஸோ அப்போ டோட்டலா எத்தனை வவல்ஸ் இருக்கு? 2. ஆன்சர் 2. அவ்வளோதான். காப்பி பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? காப்பி பண்ணிட்டீங்களா? புரிஞ்சிச்சா? யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, சரி. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டினுக்கும் இதே கிவன் தான். ஓகேவா? ஸோ கொஸ்டின் மட்டும் எழுதிக்கோங்க. விச் இஸ் த செகண்ட் எலமெண்ட் டு த left of the sixth element from the right. ஓகேமா? ஸோ இப்போ பாருங்க, கவனிங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விச் இஸ் த செகண்ட் எலமெண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த சிக்ஸ்த் எலமெண்ட் ஃப்ரம் த ரைட். இந்த இடத்துல ரைட் லெஃப்ட் பார்க்கும்போது இது இடது, இது வலது, ரைட். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலது புறத்தில் இருந்து எண்ணும் பொழுது 6வது மற்றும் அதிலிருந்து இரண்டாம் இடத்தில் உள்ள எண் என்ன, அந்த மாதிரி கேட்பாங்க. எலமெண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க, எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும் பொழுது நம்ம லாஸ்ட்ல இருந்து தான் வரணும்.
ஓகேவா? ஸோ லாஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ரம் த ரைட் அப்படின்னா நம்ம ரைட்ல இருந்து போகணும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ரைட்ல இருந்து எத்தனாவது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க? சிக்ஸ்த்து. அப்போ ரைட் சைட்ல இருந்து சிக்ஸ்த் பார்க்கணும். 1 2 3 4 5 6. இப்போ இங்கே ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. செகண்ட் எலமெண்ட் டு த லெஃப்ட், அதாவது இந்த நம்பர்ல இருந்து லெஃப்ட் ரைட் பார்க்கணும். இப்போ இங்கிருந்து பார்க்கும்போது லெஃப்ட்னா எந்த பக்கம்? இந்த பக்கம். கரெக்டா? ஸோ எத்தனாவது எலமெண்ட் சொல்லியிருக்காங்க? செகண்ட். அப்போ இங்கிருந்து செகண்ட்னா இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். கரெக்டா? அப்ப ஆன்சர் என்னது? என். சொல்றது புரியுதா? ஸோ எப்போவுமே இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது நம்ம பேக் சைட்ல இருந்து வரணும் கொஷின். ஓகேவா? ஸோ ரைட்டு கொடுத்துருக்கானா லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றானா பார்க்கணும். ஸோ என்ன சொல்லியிருக்கான்? ரைட்டு. ரைட்ல இருந்து எத்தனாவது? சிக்ஸ்த்து. ஸோ ஃப்ரம் ரைட் சைட்ல இருந்து சிக்ஸ்த்தை கவுண்ட் பண்ணி அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பவும் அடுத்து என்ன கொஷின் ஃப்ரண்ட்ல கேட்டிருக்கான்னு பார்க்கணும். லெஃப்டா ரைட்டான்னு பார்க்கணும். லெஃப்ட்னா இந்த சைடு போகணும், ரைட்னா இந்த சைடு போகணும். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்கான்? லெஃப்ட் தான். லெஃப்ட்ல செகண்ட். அப்போ இங்கிருந்து பார்க்கும்போது இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். கரெக்டா? ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, ரிப்பீட் பண்றேன். அதாவது இங்க என்ன சொல்லிருக்காங்க? which is the second element to the left of sixth element from the right. ஸோ ஃப்ரம் ரைட் சைட்ல இருந்து எண்ணும் பொழுது, ஓகேவா, இங்க ரைட்னு கொடுத்தானா ரைட் சைட்ல இருந்து கவுண்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃப்ரம் த ரைட் எத்தனாவது எலமெண்ட்? சிக்ஸ்த் எலமெண்ட். ஸோ ஃப்ரம் ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா இதான் முடியுது. கரெக்டா? ஸோ 1 2 3 4 5 6. அந்த சிக்ஸ்த் எலமெண்ட்ல இருந்து அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கணும். செகண்ட் எலமெண்ட் டு த லெஃப்ட் அப்படின்னா இங்கிருந்து லெஃப்ட்ல செகண்ட்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கிருந்து செகண்ட் லெஃப்ட் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். இதுதானே லெஃப்ட். இப்படி பார்த்துட்டு இருந்தா இது லெஃப்ட், இது ரைட்டு. கரெக்டா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் இந்த பக்கம் தானே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட். ஸோ செகண்ட் எலமெண்ட் என்னது? நம்மளுக்கு என். ஓகேவா? அதான் ஆன்சர். இதுவே ரைட்னு கொடுத்துருந்தாங்கன்னா செகண்ட் எலமெண்ட் டு த ரைட்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன வந்திருக்கும்? இந்த சிம்பிள் வந்திருக்கும், அட் வந்திருக்கும், சாரி இது ஆஷ் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதே லெஃப்ட்ன்றனால இப்படி கவுண்ட் பண்ணோம், ரைட் சைட்னா இந்த சைட் கவுண்ட் பண்ணோம். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு கிவன் ஒரே கிவன் தான். ஓகேவா? ஒரே கிவன்லயே மொத்தமா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதா? காயத்ரிக்கு புரிஞ்சா இப்போ? ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. How many consonants are there
in the series which are immediately followed by a symbol and preceded by a number. Question எழுதிக்கோங்க. சரி, இப்ப பாருங்க. சோ என்ன சொல்லியிருக்காங்க? How many consonant? கான்சனன்ட்னா என்ன, வவல்ஸ் என்ன? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, வவல்ஸ்னா என்னது? AEIOU, கரெக்டா? ஸோ கான்சனன்ட் அப்படின்னா என்னன்னா அதர் தென் வவல்ஸ். ஓகேவா? தெரிலனா எழுதிக்கோங்க. ஸோ வவல்ஸ் இல்லாம இருக்கிற ஆல்பபெட்ஸ் தான் என்னது? அதர் தென் வவல்ஸ். வவல்ஸ் இல்லாம அதர் தென் ஆல்பபெட் லெட்டர்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்னா கான்சனன்ட்ஸ். அதாவது AEIOU. ஓகேவா? இந்த 5 இல்லாம மற்ற எல்லா லெட்டர்ஸையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கான்சனன்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க. ஸோ இதுல தமிழ் மீடியத்துலயும் இப்படிதான் கொடுப்பாங்க, கான்சனன்ட்னு தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஹவு மெனி கான்சனன்ட் ஆர் தேர் இன் த சீரீஸ்? அப்போ கொஸ்டினே கான்சனன்ட் தான். அப்போ கான்சனன்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஓகேவா? விச் ஆர் இமீடியட்லி ஃபாலோடு பை. ஃபாலோடு அப்படின்னா என்னன்னா பின்னாடின்னு அர்த்தம். ஓகேவா? பின். நம்ம எப்படி ஆல்ரெடி ப்ரிசீடட்னா என்னன்னு பார்த்தோம், முன்னாடி. ஃபாலோடு பைனா பின்னாடி. ஃபாலோடு பை எ சிம்பிள். அப்பனா கான்சனன்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க? சிம்பிள். அண்ட் ப்ரிசீடட் பை எ நம்பர். அதாவது இதுக்கு முன்னாடி என்ன இருக்கணுமா? நம்பர். சொல்றது புரியுதா? எப்பவுமே கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்களோ அதை நடுவில் எழுதிடணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். ஸோ கொஸ்டின் என்னது? கான்சனன்ட். அதை எழுதிட்டு அதை எது ஃபாலோ பண்ணணுமா? சிம்பிள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போனா கான்சனன்ட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கணும்? சிம்பிள் இருக்கணும். ஓகேவா? அண்ட் ப்ரிசீடட் பை அ நம்பர். ஸோ அதே கான்சனன்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கணுமா? நம்பர் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பேட்டர்ன்ல எத்தனை பேர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கணும், அதுக்கப்புறம் கான்சனன்ட் இருக்கணும், அதுக்கப்புறமா சிம்பிள் இருக்கணும். ஓகேவா? ஸோ எத்தனை பேர் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். நான் தான் கிவன் போட்டேன்ல, ஸோ கண்டுபிடிங்க. 1, கரெக்ட். வெரி குட். ஸோ இப்போ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கணும். நம்பர் இருக்குன்னா இது இருக்கு, பட் ஆனால் அதுக்கு பின்னாடியும் நம்பர் தான் இருக்கு. எகைன் இங்க நம்பர் இருக்கு, இங்க கான்சனன்ட் இருக்கு. அப்போ கான்சனன்ட்டுக்கு அப்புறம் சிம்பிள் வரணும். ஆனால் இங்க என்ன இருக்கு உங்களுக்கு?
லெட்டர் இருக்கு, ஐ மீன் இதே ஆல்ஃபா தான் இருக்கு, ஸோ வராது. ஓகேவா? எகெயின் இங்க பாருங்க, ஸோ இங்க நம்பர், இது கான்சனன்ட், இது சிம்பிள். வெரி குட். ஸோ 6K இது. ஸோ இந்த ஒரு பேர் தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸே கிடையாது. ஸோ அதனால நம்ம பார்க்கவும் தேவையில்லை. ஓகேவா? ஸோ அப்போ டோட்டலாக ஆன்சர் என்னது 1. ஸோ இதில் ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3 அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுலயே செகண்ட் கொஸ்டின். ஸோ இது நீங்க போடுங்க. ஓகேவா? How many numbers are there in the series which are preceded by vowel and succeeded by, succeeded, followed, இது எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? succeeded by a consonant. ஸோ ப்ரிசிடட்னா முன்னாடி, சக்சீடுனா பின்னாடி. ஓகேவா? எழுதிக்கோங்க வேணாம். மோஸ்டா முன்னாடிக்கு ப்ரிசிடட் மட்டும்தான் வரும், வேற எதுவும் கொடுக்க மாட்டான். ஓகேவா? ஸோ சொல்லுங்க பாப்போம், அந்த மாதிரி எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? கொஸ்டின் எழுதிட்டு சொல்லுங்க. வெரி குட். வெரி குட். ஸோ என்ன வருது? I6K. ஸோ ஐன்றது என்னது? வவல். 6ன்றது நம்பர், கேன்றது என்னது? கான்சனன்ட். கரெக்டா? சூப்பர். ஸோ எத்தனை பேர் அப்படின்னா ஒன்று தான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1. நீங்க எழுதிட்டு பிராக்கெட்ல அது என்ன பேர்ன்றதை சைட்ல எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ 1 போட்டுட்டு, ஸோ அது நீங்க எழுதியிருக்கிற மாதிரி I6K அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? புரியலையா? சரி நான் சொல்றேன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எத்தனை எண்கள் உள்ளன? ஓகேவா? இந்த குறிப்பிட்டிருக்கிற இந்த இதுல எத்தனை எண்கள்? ஸோ எண்கள்னா நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப நம்பர் வந்து நடுவுல வருதுன்னு அர்த்தம். ஓகேவா? விச் ஆர் ப்ரிசீடட் பை, அதாவது அந்த நம்பருக்கு முன்னாடி, அந்த எண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்கணும் அப்படின்னா வவல்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் சக்சீடட் பை, அந்த எண்ணுக்கு பின் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா கான்சனன்ட் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எப்பவுமே என்ன ஃபர்ஸ்ட் கேட்குறாங்களோ அதை நடுவில் எழுதிக்கோங்க. ப்ரிசீடட்னா முன்னாடி, முன்னாடி என்ன இருக்கணும் அப்படின்னா வவல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி என்ன இருக்கணும்னா கான்சனன்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இதுல பேர்ல நம்ம எடுக்கணும், எத்தனை பேர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, ஸோ கிவன் அதே தான். அதாவது ஃபர்ஸ்ட் வவல், வவல்னா என்னது? ஒன்று ஏ இருக்கணும், இ இருக்கணும், ஐ இருக்கணும், ஓ இருக்கணும், இல்லைன்னா யூ இருக்கணும். ஸோ அப்போ இங்க பார்த்துட்டே வரும்போது இங்க ஹெச் வராது, எல் வராது, இங்க ஐன்றது வவல். கரெக்டா? அடுத்து வவலுக்கு அப்புறம் என்ன இருக்க சொல்லியிருக்காங்க? நம்பர். நம்பர்னா எண், ஏதாச்சும் ஒரு எண் இருக்கணும். ஸோ எண் இருக்கா? அதுக்கப்புறமா
என்ன இருக்கணும்? கான்சனன்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கான்சனன்ட்னா இந்த 5 இல்லாம இருக்கிறதா கான்சனன்ட். ஓகேவா? ஸோ பி, சி, டி, எஃப் அது எல்லாமே கான்சனன்ட் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்க என்ன இருக்கு? கே. கேன்றது வவல் கிடையாது, கான்சனன்ட் தான். ஸோ இது வந்து ஒரு பேர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. தென் திரும்பவும் வேணா பாருங்க, வேற ஏதாவது இருக்கான்னு கேட்டா இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க வவ்வல் இருக்கு. ஆனா வவ்வலுக்கு அடுத்து என்னதான் இருக்கணும்? நம்பர் இருக்கணும். ஸோ நம்பர் இல்ல, இதுவும் என்னதான் இருக்கு? வவ்வல் தான் இருக்கு. அப்போ டோட்டலா எத்தனை பேர் தான் இருக்கு? ஒரே ஒரு பேர் தான் இருக்கு. ஓகேவா? அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1. ஓகேவா? ஸோ இது ப்ரிசீடட் ஃபாலோடு அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறானோ, ஓகேவா, கேட்கறத முதல்ல எழுதிக்கோங்க. அதுல இருந்து தான் முன்னாடியா பின்னாடியா அது எல்லாத்தையுமே போடணும். ஓகேவா? நீங்க ஃபுல்லா கொஸ்டினை படிச்சீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். முதல்ல கொடுத்த உடனே என்ன சொல்றாங்கிறத முதல்ல எழுதிக்கோங்க தனியா. எழுதிட்டு அதுல இருந்து முன்னாடினா முன்னாடி போடுங்க, பின்னாடினா பின்னாடி என்ன சொல்றானோ அதை போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நம்பர்ஸை வச்சு வருது. ஓகேவா? ஸோ அதனால கொஞ்சம் நம்பர்ஸ்லாம் வந்து கரெக்டா பார்த்து எழுதிக்கோங்க உங்க நோட்ல. ஓகேவா? ஸோ டைரக்டா கிவன் எழுதிக்கோங்க. எல்லாமே எண்கள் தான் இதுல. ஓகேவா? 8 4 3 6 7 9 0 6 3 8 4 7 9 3 6 8 5 9 4 1. நான் இடம் இல்லைன்னு கீழே எழுதுறேன். ஓகேவா? நீங்களும் அதே மாதிரி இடம் இருந்தா ஃபுல்லாவே எழுதிருங்க, இல்லைன்னா கீழே எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கிவன், கொடுத்துருக்கிற கிவன். இந்த மாதிரி கிவன் கொடுக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிரீன்ல இருந்தே அப்படியே என்ன பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இதை பார்த்து நீங்க உங்க ரஃப் ஷீட்ல எக்ஸாம்ல நோட் பண்றதுக்கே ஒரு 5 நிமிஷம் எடுத்துரும். ஓகேவா? அதனால இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப லென்த்தியா கொடுக்கும்போது, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது தான் கிவன். அந்த மாதிரி வரும்போது நீங்க பேப்பர்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஆனா இந்த மாதிரி வெறும் நம்பர்ஸ் ஃபுல்லாவே ஆல்பபெட்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லா ரொம்ப அதிகமா இருக்கும் பொழுது எழுதினீங்கன்னா டைம் எடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிரீனை பார்த்தே கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹவு மெனி 6 ஆர் தேர் which are preceded by 3 but not followed. நாட்ன்றது இதுல முக்கியம். ஓகேவா? ஃபாலோ பண்ணணும்னு சொல்லல. ஓகேவா? not followed by 8. ஸோ இதை தமிழ்ல எப்படி சொன்னா, மேலே குறிப்பிட்டவற்றில் எத்தனை 6 உள்ளன, அதற்கு முன் 3ம் ஆனால் அந்த எண்ணிற்கு பின்பு 8 இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வரும் கொஸ்டின். ஓகேவா? இப்போ இதுல பாருங்க. ஸோ கொஸ்டின் அப்படியே ஃபர்ஸ்ட் எழுதலாமா? ஹவு மெனி 6 அப்படின்னா 6ன்றது தான் கொஸ்டினே. ஓகேவா? இந்த 6க்கு முன்னாடி என்ன இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க? ப்ரிசீடட்னா முன்னாடி. ஓகேவா? அந்த 6ன்ற நம்பருக்கு முன் என்ன இருக்கணும்னா 3 அப்படின்ற எண் வந்து இருக்கணும். ஓகேவா? பட் நாட் ஃபாலோடு பை, ஆனா அந்த எண்ணிற்கு பின்பு என்ன இருக்கக்கூடாது? 8 அப்படின்ற நம்பர் இருக்கக்கூடாது. ஸோ 8க்கு பதிலா வேற எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பேரு. ஸோ கண்டுபிடிங்க பார்ப்போம். நான் கண்டிஷன் தான் எழுதிட்டேன்ல, நீங்க கண்டுபிடிங்க. ஸோ 6 தான் பார்க்கணும். ஓகேவா? சூப்பர். ஸோ 6க்கு முன்னாடி 3 இருக்கணும். ஆனா 6க்கு பின்னாடி என்ன இருக்கக்கூடாது? 8 இருக்கக்கூடாது.
ஓகேவா? வெரி குட். எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டீங்களா? புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி எண்கள் வரும் பொழுது நீங்க இப்படியே ஸ்கிரீன்லயே ஆன்சர் பண்ண பாருங்க. ஓகேவா? ஸோ இது வருமா? 3 6 7. தென் அதுக்கப்புறமா இங்க ஒரு 3 6 8 வரும், வராது. ஸோ எகைன் இது 3 6 0. கரெக்டா? 2 பேர். காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் ஒரு கொஸ்டின் தான் கேட்பானே. ஓகேவா? அதிகமாலாம் கேட்க மாட்டான், ஏதோ ஒன்று தான் கேட்பான். கால் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஸோ இந்த நம்பர்லயே இன்னொரு சம் பார்க்கலாமா? கொஷின் எழுதிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிவன். ஸோ இதுவும் கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஓகேவா? இது வந்து நீங்க ஸ்கிரீன்ல இருந்தே ஆன்சர் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா காப்பி பண்ண டைம் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ 5 9 7 6 8 9 5 6. ஸோ இதுதான் கிவன். ஓகேவா? ஸ்கிரீன்ல இப்படிதான் சின்னதாக தான் இருக்கும். சரியா? இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, how many odd numbers are there in the following series each of which has an odd number after and before the odd number. ஸோ சிம்பிள் தான். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஹவு மெனி ஆட் நம்பர், அதாவது ஆட் நம்பர் தான் கொஷின். ஓகேவா? ஆட் நம்பர்னா என்னென்ன? 1 3 5 7 9. இதுதான் ஆட் நம்பர். தமிழ்ல வந்து பார்த்தோன்னா ஒற்றைப்படை எண்ணுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எத்தனை ஒற்றைப்படை எண்கள் உள்ளன? இதில் அந்த ஒற்றைப்படை எண்கள் தான் பின்னாடியும் இருக்கணுமா, ஒற்றைப்படை எண்கள் தான் முன்னாடியும் இருக்கணுமா? அப்போ மூணுமே என்னவா தான் இருக்கணும்? ஒற்றைப்படை எண்கள் தான். அவ்வளவுதான். ஸ்பெசிஃபிக்கா ஒண்ணுமே சொல்லல. ஓகேவா? ஸோ 3 ஒற்றைப்படை எண்கள் இருக்கிற மாதிரி மொத்தமா எத்தனை பேர் இதுல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். லைனா 3 நம்பர் ஒற்றைப்படை எண்கள் இருக்கணும். சூப்பர். அப்படியே ஸ்கிரீன்லயே கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. எல்லாருக்குமே ஆன்சர் தெரியுதா? ஸோ என்னென்ன பேர் சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தங்க ஒரு பேர் ஆன்சர் பண்ணுங்க.
சாட்ல. வெரி குட். 597. 5. ஆ சூப்பர். 597 779 957 வரும். 935. சூப்பர். ஸோ மொத்தம் எத்தனை பேர்? 4 பேர். எல்லாருக்கும் ஆன்சர். அதாவது லைனா 3 நம்பருமே என்னவா இருக்கணும்? ஆட் நம்பரா இருக்கணும். அதான் கொஸ்டின். ஓகேவா? 3மே ஒற்றைப்படை எண்களா இருக்கிற மாதிரி எத்தனை பேர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் சம் போலாமா? இது காப்பி பண்ணலையா? பண்ணிக்கோங்க. கொஸ்டினை காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மாடல் புரிஞ்சிருச்சுல? ஸோ நீங்களே சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஓகேவா? கொஷின் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் இது வந்து 7. ஓகேவா? இது 9 8. ஸோ கொஷின், how many numbers are immediately followed and immediately preceded by an alphabet. ஸோ ஆல்பபெட்னு கொடுத்துட்டாங்கன்னா அது என்ன வேணாலும் இருக்கலாம். வவல்ஸாகவும் இருக்கலாம், கான்சனண்டாகவும் இருக்கலாம். ஓகேவா? பிரச்சனை இல்லை. ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தா தான் செக் பண்ணும். இல்லைன்னா ஆல்பபெட் இருந்தால் போதும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் இமீடியட்லி ஃபாலோட் அண்ட் இமீடியட்லி ப்ரிசிடட். ரெண்டுமே என்னவா இருக்கணுமா? ஆல்பபெட்டா இருக்கணும். ஸோ முன்னாடியும் ஆல்பபெட், பின்னாடியும் ஆல்பபெட். ஓகேவா?
ஸோ அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணுதானா? நல்லா செக் பண்ணுங்க. அதாவது நடுவுல நம்பர் இருக்கணும், முன்னாடியும் ஆல்பபெட் இருக்கலாம், பின்னாடியும் ஆல்பபெட் இருக்கணும். ஆ, வெரி குட். 3 தான் ஆன்சர். எதெல்லாம் விட்டீங்கன்னு பாருங்க. பார்த்து எழுதும்போது மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. சூப்பர். எல்லாருக்கும் வந்துச்சா? ம், சூப்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. எல்லாருக்குமே ஆன்சர் வந்துருச்சுல? நெக்ஸ்ட் ஒன் கிவன் எழுதிக்கோங்க. So question, which of the following element comes just before the fourth symbol from right side? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஃப்ரம் ரைட் சைட்ல இருந்து பார்க்கும் பொழுது நாலாவது சிம்பல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நாலாவது சிம்பல், தென் அதுக்கு முன்னாடி என்ன எலமெண்ட்? எலமெண்ட்னா காமன். ஓகேவா? எதுவா வேணாலும் இருக்கலாம். அது நம்பரா இருக்கலாம், சிம்பிளா இருக்கலாம், லெட்டர்ஸா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ரம் ரைட் சைட்ல இருந்து ஃபோர்த் சிம்பல் என்ன, அந்த சிம்பலுக்கு முன்னாடி இருக்கிற எலமெண்ட் என்ன, ஜஸ்ட் பிஃபோர் அப்படின்னா என்னது, அந்த சிம்பலுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ போட்டு சொல்லுங்க பாப்போம். இதுல பாருங்கம்மா, ஃப்ரம் ரைட் சைட் இதுல இருந்து பார்க்கணும். சரியா? என்னென்னலாம் சிம்பிள்னா, இது ஒரு சிம்பிள். ஆ,
இதுவும் சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ இது ஒரு சிம்பிள், இது ஒரு சிம்பிள், அதுக்கப்புறம் இது தேர்ட் சிம்பிள், இதுதான் ஃபோர்த் சிம்பிள். வெரி குட். ஸோ இதுதான் ஃபோர்த் சிம்பிள். ஃபோர்த் சிம்பிளுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 8. ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் இதே கிவன்ல செகண்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. How many symbols are there which are immediately followed by the symbol and preceded by the odd number? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஹவு மெனி சிம்பிள்ஸ். ஸோ சிம்பிள்ஸ் தான் நடுவில் வரும். இமீடியட்லி ஃபாலோடு பை த சிம்பிள். அப்போ சிம்பிளுக்கு பின்னாடி என்னதான் இருக்கணும்? சிம்பிள் தான். அண்ட் ப்ரிசீடட் பை இங்க என்ன இருக்கணும்? ஆட் நம்பர்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர், அதுக்கப்புறம் 2 சிம்பிள் இருக்கணும். ம் 2 கரெக்ட். எல்லாருக்குமே 2 வந்துச்சா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஆட் நம்பர் 2 சிம்பிள். ஸோ இங்க பார்த்தாலே இங்க 2 சிம்பிள் இருக்கா? ஸோ இது ஒரு ஆட் நம்பர். தென் இது 1. கரெக்டா? ஸோ டோட்டலா ஆன்சர் 2. காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் அப்படியே சிஸ்டம்லயே பார்த்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? கொஸ்டின் எழுதி போறேன். given இது எல்லாமே ஆல்பபெட்ஸ் தான். ஓகேவா? ஸோ இது ஓ. இது டி. எஸ். ஓகேவா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, how many consonant are there in the string? அதாவது இந்த ஸ்ட்ரிங்ல
மொத்தமா எத்தனை கான்சனன்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கவுண்ட் பண்ணும். கவுண்ட் பண்ணி சொல்லுங்க பாப்போம். வெரி குட். எல்லாருமே கவுண்ட் பண்ணுங்க. கான்சனன்ட்ஸ்னா என்னது? வவல்ஸ் இல்லாம, ஓகேவா? ஏஇ ஐஓயு அந்த 5 இல்லாம மொத்தம் எத்தனை கான்சனன்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க கவுண்ட் பண்ணும், ஓகேவா? டோட்டல்ல. ஆன்சர் சொன்னவங்க காப்பி பண்ணிக்கோங்க. இது நெக்ஸ்ட் கொஸ்டின். கிவன் எழுதிட்டு கீழே எழுதிக்கோங்க. ஹவு மெனி வவல்ஸ் ஆர் தேர் இன் த ஸ்ட்ரிங்? ஹவு மெனி வவல்ஸ். ஸோ இதுல வந்து எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? கவுண்ட் பண்ணுங்க பாப்போம். வெரி குட். ஸோ வவல்ஸ், வவல்ஸ்னா என்னென்ன லெட்டர்ஸ்லாம் பார்க்கணும்? ஏ இ ஐ ஓ யூ. ஸோ இது எத்தனை இருக்குன்றத கவுண்ட் பண்ணும். ஸோ எல்லாருக்குமே 7 வருதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கிவன் எழுதிக்கோங்க.
ஓகேவா? ஸோ கொஷின் என்ன அப்படின்னா, இஃப் all the vowels are removed from the set, which letter will be fifth to the left of eighth letter from the left. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ கொடுத்துருக்கிறதுல எல்லா வவல்ஸையும் எடுக்க சொல்லிட்டாங்க. எடுத்துட்டு ஸோ எகெயின் விச் லெட்டர் வில் பி த ஃபிஃப்த் டு த லெஃப்ட் ஆஃப் எயித் லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட். அப்போ எப்பவுமே எதுல இருந்து பார்க்கணும், லெஃப்ட் சைட்ல இருந்து பார்க்கணும். கரெக்டா? ஸோ இப்போ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் வவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிட்டானா, ஸோ வவல்ஸ் எல்லாத்தையும் முதல்ல கேன்சல் பண்ணிடலாமா? அப்ப என்னென்ன வரும், எஸ் ஜி ஏ வராது, என்ன வரும், ஹெச் கே இ வராது, எல் எம் ஐ வராது, எக்ஸ் ஓ வராது, ஒய் யூ வராது, டபிள்யூ ஜே. கரெக்டா? இப்போ இதுல நம்மளுக்கு இந்த மாதிரி பொசிஷன் கேட்டிருக்காங்க. பொசிஷன் கேட்டாலே நம்ம எதுல இருந்து வரணும், ஃப்ரம் லாஸ்ட்ல இருந்தா கவுண்ட் பண்ணும். ஸோ எயித் லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட். ஸோ அப்போ பாருங்க, லெஃப்ட்னா இது, ஓகேவா? ஸோ லெஃப்ட் ரைட்டு. ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதுதான் எயித் லெட்டர். கரெக்டா? லெஃப்ட் சைட்ல இருந்து எகெயின் திரும்பவும் என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் விச் லெட்டர் வில் பி ஃபிஃப்த் டு த லெஃப்ட். இப்போ இந்த லெட்டர்ல இருந்து பாருங்க, இது லெஃப்ட் இது ரைட்டு. கரெக்டா? திரும்பவும் எத்தனாவது லெட்டர் கேட்டிருக்காங்க, ஃபிஃப்த். அப்போ மறுபடியும் இங்க இருந்து திரும்பவும் இப்படியே ரிவர்ஸ்ல போகணும். அப்போ 1 2 3 4 5. அப்ப ஆன்சர் என்னது, ஹெச். புரிஞ்சுதா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ரைட் சைடு பார்த்தோம். கரெக்டா? ரைட் சைட்ல இருந்து கவுண்ட் பண்ணா இங்கிருந்து வரணும். கரெக்டா? இது வந்து ஃப்ரம் லெஃப்ட். ஸோ லெஃப்ட்ல இருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் இங்கிருந்து கவுண்ட் பண்ணி கொண்டு போயிட்டு திரும்பவும் லெஃப்டா ரைட்டான்னு பார்க்கணும். மறுபடியும் என்னதான் சொல்லியிருக்காங்க, ஃபிஃப்த் டு த லெஃப்ட். அப்போனா திரும்பவும் இங்கிருந்து லெஃப்ட்ல இந்த சைடு அஞ்சாவதா என்ன இருக்குன்னு பார்க்கணும், ஹெச். ஓகேவா? சூப்பர். காப்பி பண்ணிக்கோங்க.
Next question. Next given எழுதிக்கோங்க. So question என்னன்னா, which letter is the middle in the sequence? ஸோ கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ்ல எது மிடில்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஸ்க்ரீன் வச்சே கண்டுபிடிக்க முடியுதா? ட்ரை பண்ணுங்க. வெரி குட். எல்லாருக்குமே எஸ் வந்துச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. இஃப் லாஸ்ட் 10 letters of the English alphabet is written in reverse order, which letter will be 8th to the right of fourteenth letter from the left hand? ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஸோ ஆல்பபெட் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதில்
லாஸ்ட் 10 மட்டும் ரிவர்ஸ்ல எழுதணும். ஓகேவா? ஸோ எழுதிட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ரம் லெஃப்ட்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணுங்க. இது ஒரு நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் த லாஸ்ட் 10 letters ஆஃப் த இங்கிலீஷ் ஆல்பபெட் இஸ் ரிட்டர்ன் இன் த ரிவர்ஸ் ஆர்டர். அப்போ நம்ம ஆல்பபெட் சீரீஸ் எழுதுறோம் பாத்தீங்களா? ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்டா எழுதிக்கலாம். ஸோ நம்ம ஆல்பபெட்ஸ் என்னன்னு, ஸோ ஏ, நேற்று சொல்லி கொடுத்தேன்னா ஆல்பபெட்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எம் வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் இப்படி எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், இசட். இந்த மாதிரி ஆல்பபெட் சீரீஸ்ன்னு வரும் பொழுது ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கோங்க. ஓகேவா? எழுதிட்டு இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, லாஸ்ட் 10 letters ஆஃப் த இங்கிலீஷ் ஆல்பபெட் இன் ரிவர்ஸ் ஆர்டர். அப்போ லாஸ்ட் 10 மட்டும் ரிவர்ஸ்ல எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கிருந்து 10 பார்க்கும்போது 2, 4, 6, 8, 10. கரெக்டா? ஸோ அப்போ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரிவர்ஸ்ல எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கியூல இருந்து நம்ம ரிவர்ஸ்ல எழுதுனா அப்ப இங்க என்ன வரும்? ஸோ இதை எரேஸ் பண்ணு, அப்படியே கூட எழுதிக்கலாம், கீழே எழுதிக்கோங்க, அப்படியே ரிவர்ஸ் எழுதுங்க. ஸோ இசட், ஒய், எக்ஸ், டபிள்யூ, வி, யூ, டி, எஸ், ஆர்,
Q. ஓகேவா? ஸோ இதை எழுதிட்டு இப்போ இதை அடிச்சு விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, விச் லெட்டர் வில் பி எய்த் டு த ரைட் ஆஃப் 14th லெட்டர் ஃப்ரம் லெஃப்ட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருந்து பார்க்கணும். ஸோ லெஃப்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க 14th. அப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு எம் வரைக்கும் என்னன்னு தெரியும் 13 தெரியுமா? ஸோ 26 தானே நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ இது 13. அப்போ இதுதான் என்னது 14. கரெக்டா? ஸோ இங்கிருந்து திரும்ப என்ன சொல்லியிருக்காங்க, விச் லெட்டர் வில் பி எய்த் டு த ரைட். திரும்ப இங்கிருந்து ரைட்ல எழுதணும் அப்படின்னா ஸோ இப்போ பாருங்க இது ஆக்சுவலா இந்த சீரீஸ் இப்படி தான் போகும். ஓகேவா? அப்போ எகெயின் இப்படி வரணும். ஓகேவா? ஸோ எய்த் டு த ரைட்னா என்னது 1 2 3 4 5 6 7 8. ஸோ என்ன லெட்டர் வருது யூ. புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 10 லெட்டர்ஸை மட்டும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க ரிவர்ஸ். நம்ம எப்பவும் போல ஆல்பபெட் சீரீஸ் எழுதிட்டு ஓகேவா அதுல லாஸ்ட் 10 மட்டும் என்ன பண்ணும் ரிவர்ஸ்ல எழுதிடணும். ஓகேவா? எழுதிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல இந்த ரைட் லெஃப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க லெஃப்ட்ல இருந்து 14. ஸோ லெஃப்ட்ல இருந்து 14 எடுத்தீங்கன்னா என்ன வரும் n. ஓகேவா? ஸோ இது லெஃப்ட் இது ரைட். ஓகேவா? இதுதான் ரைட் எண்டு. நம்ம இடம் இல்லாதனால நான் இப்படி எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்படி ரிவர்ஸ்ல வந்திருக்கேன். சோ எய்த் டு த ரைட். அப்ப இங்கிருந்து இது ரைட்டு, இங்கிருந்து இது லெஃப்ட். சரியா? அப்ப இங்கிருந்து எத்தனாவது ரைட்டு எய்த் ரைட்டு. அப்போ கவுண்ட் பண்ணிக்கணும் 1 2 3 4 5 6 7 8. ஸோ எய்த் ரைட்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ. ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் ரிவர்ஸ்ன்னு கேட்டாலே நீங்க ஃபர்ஸ்ட் ஃபுல்லா எழுதிக்கோங்க. எழுதிட்டு அவங்க எத்தனை லெட்டர்ஸ் சொல்றாங்களோ அதை ரிவர்ஸ்ல போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து யூ. புரிஞ்சுச்சா? யாருக்காச்சும் புரியலையா? இதை நீங்க நோட்ல எழுதும் போது ஸ்ட்ரெயிட்டா எழுதினீங்க அப்படின்னா கரெக்டா வரும். ஓகேவா? நான் இங்க இடம் இல்லாதனால 2ஆ போட்டிருக்கேன். ஓகேவா? நீங்க நோட்ல எழுதும் போது லைனா 26 எழுதுனீங்க அப்படின்னா கரெக்டா வரும். இதுல ஒரு கொஸ்டின் அப்ப நீங்க ட்ரை பண்றீங்களா? சோ ஒரு கொஸ்டின் சொல்றேன் ட்ரை பண்ணுங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இது காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. இஃப்
if the first half of the English alphabet series is first half of the English alphabet series reversed ஓகேவா அப்பனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா என்னது எம் வரைக்கும் இருக்கிறத ஃபுல்லா ரிவர்ஸ்ல எழுதணும் பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும் ஓகேவா ரிவர்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் which of the following 16th to the 16 ஓகேவா 16th to the right of third letter from the left end third letter from left end so for which of the following will be the 16th to the right of third letter from the left அப்ப என்ன பண்ணோம் லெஃப்ட்ல இருந்து third letter திரும்ப அங்க இருந்து 16th ரைட் ஓகேவா சோ போட்டு சொல்லுங்க என்ன வந்துச்சுன்னு ஏவா எஸ் கரெக்ட் நீங்க ஏ வந்து எத்தனாவதா வரும் 13th தானே வரும் சோ கொஸ்டினே இங்க என்ன கேட்டிருக்காங்க லெஃப்ட்ல இருந்து தேர்டு திரும்ப அந்த லெட்டர்ல இருந்து ரைட்ல போங்க 16th போங்க செக் பண்ணுங்க எஸ் வந்துச்சா சரி இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஏபிசிடில பாதி என்னது எம் வரைக்கும் வரும் ஃபர்ஸ்ட் அந்த எம் ஃபுல்லா ரிவர்ஸ்ல எழுதுனா எம் தான் ஃபர்ஸ்ட் வரும் கரெக்டா சோ எம்ல இருந்து அப் டு எது வரைக்கும் வரும் ஏ வரைக்கும் வரும் நான் எழுதுனா ஏ நான் அப்படியே இப்படி ரிவர்ஸ்ல எழுதுறேன் ஓகேவா ஏ பி
ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகேவா? தென் இதுக்கப்புறம் எம்முக்கு அப்புறம் வரது எல்லாமே அப்படியே தான் வரும். ஓகேவா? என் நான் இங்க இடம் இல்லைன்னு இப்படி எழுதுறேன். ஓகேவா? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த லெட்டர்ஸை மட்டும் ரிவர்ஸ்ல எழுதிட்டு பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ரம் லெஃப்ட் எண்ட். ஸோ லெஃப்ட் எண்ட்னா இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். தேர்ட் லெட்டர். ஸோ 1 2 3. ஸோ இங்க தேர்ட் லெட்டர் என்னன்றது கே. ஓகேவா? எகெயின் இங்கிருந்து என்ன சொல்லியிருக்காங்க? 16th டு த ரைட். இங்கிருந்து 16வது லெட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கிருந்து கவுண்ட் பண்ணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ 16 என்ன வருது? எஸ். புரிஞ்சுதா? ஸோ இங்கிருந்து பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன லெட்டர்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏல இருந்து எம் வரைக்கும் மட்டும் நம்ம என்ன பண்ணோம்? ரிவர்ஸ்ல எழுதிட்டு பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே தான் எழுதணும். ஓகேவா? சேம் ஆர்டர்லேயே எழுதிட்டு லெஃப்டா ரைட்டான்றது மட்டும் செக் பண்ணும். ஸோ ஃப்ரம் லெஃப்ட்ன்றனால இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணோம். திரும்ப அங்கிருந்து ரைட்டு தான் கொடுத்துருக்காங்க. ரைட்னா இந்த சைடு தான் வரும். ஓகேவா? ஸோ அங்கிருந்து 16th லெட்டர் என்ன அப்படின்றத போகணும். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ். காப்பி பண்ணிக்கோங்க. சரி. ஸோ கொஸ்டின் எழுதிக்கோங்க. நான் சொல்றேன், அப்படியே எழுதிக்கோங்க. சரியா? இதில் எழுதின லேட் ஆகுது. இன் இங்கிலீஷ் ஆல்பபெட் இ டு ஆர், அதாவது ஈல இருந்து ஆர் வரைக்கும் மட்டும். ஓகேவா? ஸோ இ டு ஆர், அந்த ஈல இருந்து ஆர் வரைக்கும் இருக்கிற லெட்டரை மட்டும் ரிவர்ஸ்ல எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இ டு ஆர் ரிட்டன் இன் ரிவர்ஸ் ஆர்டர். written in reverse order. Then in new alphabet, நியூ ஆல்பபெட்னா இத, அதாவது இதெல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா. ஓகேவா? தென் இன் நியூ ஆல்பபெட் சீரீஸ் which will be the which will be the 16th letter 16. ஓகேவா? 16th letter from the right end. From right. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஏபிசிடி 4 லெட்டர் லைனா வந்துடும். அதுக்கப்புறம் என்ன வந்துடும் அப்படின்னா ஆர் வரும். ஓகேவா? ஸோ ஆர் கியூ பி அந்த மாதிரி இ வரைக்கும் ரிவர்ஸ்ல எழுதிட்டு திரும்ப இக்கு அப்புறம் என்ன ஸ்டார்ட் பண்ணோம்? எஸ் எழுதணும். ஓகேவா? ஏன்னா ஆருக்கு அடுத்து எஸ் தானே வரும். ஸோ எஸ்டி யூவிடபிள்யூ எக்ஸ்ஒய் இசட் போட்டுறணும். போட்டுட்டு ஃப்ரம் ரைட் சைட்ல இருந்து 16th லெட்டர் என்னன்னு சொல்லுங்க. ரைட் சைட்ல இருந்து 16th லெட்டர். கொஸ்டின் புரிஞ்சா? ஸோ ஈல இருந்து ஆர் வரைக்கும் மட்டும்தான் ரிவர்ஸ்ல எழுதணும். கரெக்டா? மற்றது எல்லாமே சேமா தான் எழுதணும்.
வெரி குட். எல்லாருக்குமே ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் ஆன்சர் வந்துச்சு? சூப்பர். யாருக்காச்சும் வரலையா? யாருக்குமே புரிஞ்சா? சரி, ஓகே. ஸோ இந்த டாபிக் இது முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ நாளைக்கு நியூ டாபிக் பார்க்கலாம். இதே ஆல்ஃபா ரீசனிங்ஸ்லேயே வேற டாபிக் பார்க்கலாம். ஓகேவா? இது காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம்.